இங்க வாடா, வா வா. ராதா, குழந்தை அழுகுறா பாரு, சீக்கிரம் வாயேன். இது வந்துட்டுங்க, பால் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன், ஒரே ஒரு நிமிஷம். சரிடா சரிடா செல்லம். இதோ அம்மா வந்துட்டாங்க பாரு, அம்மா வந்துட்டாங்க. ஏன் அழுதுகிட்டே இருக்கா? பாலுக்கு தாங்க அழுவுறா. பால் பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. பால் பவுடர் தீர்ந்து போய் 3 நாள் ஆச்சு. எங்க ஒரு வாரமா பணம் கொடுக்குறேன்னு நாராயணமூர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்கான். இன்னைக்கு உறுதியா பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். ஈவினிங் பணம் கிடைச்சதும் பால் பவுடர் வாங்கிட்டு மளிகை பாக்கியை கொடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? இந்த புடிமா, இந்தடா இந்தடா. ஓ என்னடா, சரி 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 சரி, அழாத. இந்த பாலை கொடு. நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா சரிம்மா சரிம்மா. அதோ அப்பா பாரு, அப்பா பாரு. அழாதடா. சரிம்மா. போயிட்டு வரேன். சரிங்க. ஒரு வாரம் வேலை பார்த்துருக்கேன், 1000 ரூபாய் என்னோட ஃபீஸு. அதான் உங்களை பார்த்து வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். நான் உங்களுக்காகத்தான் அந்த வேலையை செஞ்சேன், வேற யாருக்கு நான் செஞ்சிருக்க மாட்டேன். பார்த்து போட்டு கொடுங்க. அவ்வளோ பணம்லாம் தர முடியாதுங்க. நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கு 100 ரூபா வச்சுக்கோங்க, கிளம்புங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு இதானா? இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கோங்க. வேணானா போ, எனக்கு நஷ்டம். என்ன சார் வேணும்? பிஸ்கட் பாக்கெட் இருக்கு. அதில் ஒன்று கொடுங்க. இந்தாங்க சார். பேலன்ஸ். அம்மா 2 முழம் மல்லிகை பூ கொடுங்க. சரிப்பா. ராதா, இங்க வாயேன். இந்தா. நீங்களே வச்சு விடுங்க. என்னாச்சுங்க? அது இல்லை ராதா, என்னை ஏன் எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. அந்த பணம் மட்டும் கிடைச்சிருந்தா குழந்தைக்கு பால் பவுடரும் உன்னோட கால் கொலுசையும் மாற்றிருப்பேன். நைட்டு சினிமாவுக்கு போயிட்டு வந்து டட்டடா டட்டடா தான். இங்க பாருங்க, பணம் இல்லாததுனால நாம சினிமாக்கு போகாம இருக்கலாம், கொலுசு மாத்தாம இருக்கலாம், குழந்தைக்கு பால் பவுடர் கூட வாங்காம இருக்கலாம். ஆனா நான் இருக்கிற வரைக்கும் எப்பவும் டட்டடா தான். என்னங்க என்னங்க, இந்தாங்க காஃபி. இந்தாங்க, இத புடிங்க. என்னது? இந்த நகையை வச்சு பணத்தை முதல்ல கொண்டு வாங்க.
மளிகை கடைக்காரன் இது வரைக்கும் 4 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்க. தயவு செஞ்சு அவன் கடனை அடைச்சிருங்க. என்ன பாக்குறீங்க? கவலைப்படாதீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் நீங்க இதை மீட்டு கொடுத்துருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுமையா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம சந்தோஷமா தான் இருப்போம். அந்த நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு வாங்க. ம்